வெளிப்புற சுவர்களுக்கெல்லாம் வந்து மண்பூச்சி பூச போகிறோம். ஸோ நாளைக்கு வேலை பார்க்குறதுக்கு இன்றைக்கே வந்து சேம் 1:1 காம்பினேஷனில் வந்து செம்மண்ணையும் மணலையும் ஒவ்வொரு தட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இது நம்ம மிதிக்கும் போது உள்ளே வந்து கல்லெல்லாம் இருக்கும். கல்லெல்லாம் எடுத்து அப்பப்போ அப்படியே வெளியே போட்டணும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழுவாம விட்டோம்னா கால் வந்து மருதாணி போட்ட மாதிரி ஆயிரும். போகவே போகாது, தண்ணியிலே ஊறினாலும் போகாது. மண் பூசிடுறாங்க. பூசினதுக்கப்புறம் அந்த தேய்க்கிறாங்கல்ல, ஸோ அதில் மட்டம் பண்ணுறதுக்கு தான் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தானா. நான் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது போக தான் இது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு தெரிஞ்சுது. மண் வீடு அப்படிங்கிறது நம்ம வந்து பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். காங்கிரீட் பில்டிங் மாதிரி கிடையாது. ஈவன் காங்கிரீட் பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் அங்கங்கே வந்து பெரிய கிராக்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். இந்த 7 கார் பெட்டு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மண்ணிலேயே செய்கிறது அப்படிங்கிறது ஒரு புதிய முயற்சி. பார்ப்போம் அவுட்புட் எப்படி வருதுங்கிறத கடைசியாக பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம வேலையோட ஒரு 80% ஒர்க்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து கடைசி கட்டமாக வந்து வெளிப்புற சுவர்களுக்கெல்லாம் வந்து மண்பூச்சி பூச போகிறோம். ஸோ நாளைக்கு வேலை பார்க்குறதுக்கு இன்றைக்கே வந்து சேம் 1:1 காம்பினேஷனில் வந்து செம்மண்ணையும் மணலையும் ஒவ்வொரு தட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ மணலை வந்து ஆல்ரெடி சலிச்சாச்சு. ஸோ இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது மணலை வந்து சலிக்கவே இல்லை. ஸோ சலிக்காதனால நமக்கு வந்து திரளாக வந்துச்சு. போக தான் வந்து வேலையை ஃபைன் டியூன் பண்ணி வேலை முடிக்கிற கடைசியில் வந்து நம்ம வந்து ஒரு செட்டப்கே வந்திருக்கோம். இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருவோம். நாளைக்கு தான் வந்துட்டு இதை வந்து நல்லா மிதித்து பாடம் பண்ணுவோம். ஆல்ரெடி மிதிச்சிட்டு இருக்காரு. ஸோ இது நம்ம மிதிக்கும் போது உள்ளே வந்து கல்லெல்லாம் இருக்கும். கல்லெல்லாம் எடுத்து அப்பப்போ அப்படியே வெளியே போட்டணும். ப்ராசஸ் அதான். ஸோ இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. எந்த அளவுக்கு மிதிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அடுத்த நாள் வந்து அவங்க எடுத்து பூசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிரிப்பும் நல்லா கிடைக்கும். உடனே களைச்சி உடனே வந்து பூசக்கூடாது. இந்த காலை வந்து உடனே கழுவாம விட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழுவாம விட்டோம்னா கால் வந்து மருதாணி போட்ட மாதிரி ஆயிரும். போகவே போகாது, தண்ணியிலே ஊறினாலும் போகாது. அண்ணா தான் கடந்த 1 வாரமாக வந்து நமக்கு இந்த மண் வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காப்புல. உங்கள் பேர் என்னங்கண்ணா? பால்சாமி. எந்த ஊர்லேருந்து நான் வரீங்க? வாடிப்பட்டி தான். அண்ணனும் நம்ம ஊர் தான். நான் பிறந்த ஊரில் தான் வந்திருக்காரு. நான் பார்த்ததே இல்லை. நான் வேலையெல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த வேலையில் உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சா? நீங்கள் ரெகுலராக பார்க்குற வேலையா? பார்க்குற வேலையை விட இது கஷ்டமான வேலை தான் சார். எதுனாலண்ணா? மண்ணுனாலே சார். மண்ணால் கஷ்டமா? எப்படிப்பட்ட கஷ்டம்னு நீங்கள் சொன்னால் தான் வந்து மண் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இது பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. இது ஒரு சிமெண்ட் வீடுனா நீங்கள் எவ்வளோ நாளில் முடிப்பீங்க? சிமெண்ட் வீடுலாம் சிம்பிளாக முடிச்சிடலாம் சார். ஓகே. மண் வேலைனால கொஞ்சம் கஷ்டம் சார். அதாவது இப்போ ஒரு செவுரு பூசுகிறோன்னா சிமெண்ட் வேலைன்னா நீங்கள் வந்து ஒரு 2 நாளில் முடிக்கிறீங்கன்னா இது 3 நாள் ஆகும். இது 3 நாள் ஆகும். ஒரு நாள் சேர்த்து வரும். எந்த இடத்துல கஷ்டம் நீங்கள் சொல்கிறீங்க சார்? தேப்புலே கலவை வேற சார். ஓகே. மண் சார்ந்து வந்து லேட் ஆகும் சார். ஓகே. மண் பூசிடுறாங்க. பூசினதுக்கப்புறம் அந்த தேய்க்கிறாங்கல்ல, ஸோ அதில் மட்டம் பண்ணுறதுக்கு தான் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைமாக இருக்கும். அது வந்து தேய்க்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இவங்க ஒரு நாள் வேலை பார்த்துட்டாங்க. கனம் ஜாஸ்தியானாலும் அதை பிரிக்க ட்ரை பண்ணோம். நம்மளால் பிரிக்க கூட முடியல. அப்போ அதை வந்து சேர்த்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. கொஞ்சம் கஷ்டமான வேலை தானா. நான் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது போக தான் இது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு தெரிஞ்சுது. வச்சு இழுக்கிறதே ரொம்ப கஷ்டம் சார். சிமெண்ட்னா சல்லுன்னு இழுத்துடலாம். அதான். இப்போ நீங்கள் மட்டக்கம்பெல்லாம் இழுத்து முடிச்சிட்டிங்க இந்த செவத்துக்கு. ஆமாம். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள்? சடையாண்டி. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும்போது பாதியில் வந்து ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணதுலேருந்து வந்து வேலை வந்து ஐயாவோட வேலையை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்தளவுக்கு சூட்டிப்பாக வேலை பார்த்தாப்புல. அந்த ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து 100% இருந்துச்சு. ஸோ இந்த வேலை உங்களுக்கு எந்த அளவுக்குண்ணா இருந்துச்சு? நீங்கள் ஆரம்பத்து பீரியட்லேருந்து கொஞ்சம் கனமாக தெரிஞ்சு, கொஞ்சம் ஓரளவு பார்க்க கொஞ்சம் லேசாக தெரியுது. இனி யாராவது மண் வீடு கட்டணும்னு கூப்பிட்டா வருவீங்களா? வருவோம் சார். ஈஸியாக வந்து நீங்கள் அவங்களுக்கும் சொல்லிடுவீங்க? சொல்லிடுவோம். இதுக்கு முன்னாடி இந்த வேலை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், எங்கள் ஊரில் வந்து பாலமேடுன்னு சொல்லி ஒரு ஏரியாவில் இருக்கு. பாலமேடு ஜல்லிக்கட்டு போடும். அந்த இடத்துல வேலை பார்த்தோம். எவ்வளோ நாளைக்கு முன்னாடிண்ணா? அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னுக்கு வேலை பார்த்தோம். ஓகே. அது இதே மாதிரியா இல்லை? இதே மாதிரி மண் கட்டடம் தான். சரி. ஆனால் வந்து அது மேலே வந்து காங்கிரீட்டு, கீழே வந்து பூரா மண் கட்டு தான். ஓகே. கீழே அடித்தளத்துலேருந்து. ஓகே. கூரை போட்டாங்களா எப்படிங்கண்ணா? இல்லை, கூரை செட்டு தான். கூரை செட்டு. ஓகே.
அது வந்து ஓலை. ஓலை. இது ஓலை தானா? பனை ஓலை. அது வந்து தென்னை ஓலை. தென்னை ஓலை. இது வந்து பனை ஓலை. இந்த வேலை வந்து ஆல்ரெடி மண் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்ததுனால இன்னுமே வந்து இவங்களோட இன்புட் வந்து நமக்கு வந்து இந்த வீடை வந்து க்ளீனாக கட்டி முடிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இப்போ இன்டீரியர்லாம் முடிச்சிட்டாங்க. அதாவது உட்புற சுவர் வந்து பூசுறதுக்கான வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. பூசிட்டு அங்கங்கே கிராக் வந்த இடத்துல மட்டும் சாணிப்பால் போட்டு மொழிகிருக்காங்க. அது எப்படி இருக்குங்கிறது போய் பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே இருக்க செவர் எல்லாமே வந்து மண் பூசியாச்சு. பூசி 2-3 நாள் ஆச்சு. டிம் லைட் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு சுற்றிலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆல்ரெடி மண் பூசினதுக்கப்புறம் அங்கங்கே கிராக் கூட்டிருந்தது. அதை அடைக்கணும் அப்படின்றக்காக சாணி எடுத்து கரைச்சி சாணிப்பாலை வந்து ஃபுல்லாக பூசியாச்சு வெடிப்புக்காக. சாணி வந்து திரளாக இருக்குது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா சீமார் எடுத்து ஒரு கூட்டி விட்டுருவாங்க. கூட்டி விட்டதுக்கப்புறம் திரும்ப இது மேலே வந்து செம்மண் பாலை வந்து ஒரு கோட்டிங் போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. மண் வீடு அப்படிங்கிறது நம்ம வந்து பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். காங்கிரீட் பில்டிங் மாதிரி கிடையாது. ஈவன் காங்கிரீட் பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் அங்கங்கே வந்து பெரிய பெரிய கிராக்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். நம்மளும் இவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணதுனால ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளே வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம யாரையும் தேட தேவையில்லை. எந்த ரா மெட்டீரியலும் போய் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. மண், சாணி, மணல் அவ்வளோதானே. இதெல்லாமே நம்மகிட்டே இருக்குது. கட்டிலும் இல்லாமல் திண்ணையும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம். இந்த இடத்துல வந்து ஒரு 6க்கு 8 ஃபுல்லாக கவர் பண்ணி போட போகிறோம். சிட்டிங் ப்ளே ஏரியாவாக கூட இருக்கலாம், இல்லை ரெஸ்ட் பண்ணுற இடமா இருக்கலாம். உள்ளே வந்து நம்ம பெட்டுமே பார்த்தீங்கன்னா 7க்கு 6 அளவெடுத்து வச்சுருக்கு. 7க்கு 6 என்ன பண்ண போகிறோன்னா செம்மண்ணை வச்சே தான் கட்ட போகிறோம். செங்கல் வச்சு பார்டர் அடுக்கி உள்ளே வந்து மண் ஃபில் பண்ணி மேலே திரும்பவும் செங்கல் வச்சு ஃபினிஷ் பண்ணி சேம் இதே ப்ராசஸில் வந்து செம்மண்ணை பூசி சாணியை பூசி மூழ்கி பெட்டு ரெடியாக போகுது. செம்மண்லே பெட்டு. நம்ம மண் வீடு ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜ் வந்துட்டது அப்படிங்கிறதுனால ஸோ இதுக்கான பட்ஜெட் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இது வரைக்கும் வந்து மேப்போக்க அங்கங்கே தான் சொல்லியிருப்பேன். ஸோ இது இவ்வளோக்கு வாங்கினேன், ஓலை இவ்வளோக்கு வாங்கினேன், செங்கல் இவ்வளோக்கு வாங்கினேன். ஆனால் மொத்த செலவு அப்படிங்கிறது ஒரு காங்க்ரீட் பில்டிங் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு பண்ணுறதுக்கும் ஒரு செம்மண் மண் வீடு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ மண் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை இருக்கவங்க, ஆசைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாட் ஓன்லி இந்த வீடியோ, நான் வந்து பூமி பூஜை போட்டதுலேருந்து கம்ப்ளீட் வீடியோஸை வந்து ஒரு சீரீஸாகவே நான் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லா வீடியோஸும் முன்னாடி போய் பார்க்கலாம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு தெரியாத விஷயத்தை டச் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. நாங்களுமே நிறைய தவறுகள் இதில் வந்து நடந்துச்சு. அதெல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணி தான் இந்த வீடை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மிஸ்டர் 365 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 7க்கு 6 பெட்டு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா தரமட்டத்துலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 அடி தான் வந்து பிளான் பண்ணோம். ஸோ 1.5 அடிக்கு வந்து சுற்றிலும் வால் மாதிரி கட்டியாச்சு. 3 பக்கமும் ஒரு சைடு வந்து செவர் இருக்கனால அதோட ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே வந்து மணல் எல்லாத்தையும் போட்டு தண்ணி நல்லா விட்டாச்சு செட் ஆகட்டும்னு. அதோட சேர்த்து கரையா மருந்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். 1-2 நாளில் வந்து இந்த மண் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா. ஸோ இந்த மட்டத்தில் கல் வச்சு அடுக்கி திரும்பவும் வந்து செம்மண்ணை வந்து இடையில வச்சு பைண்ட் பண்ணி ஸோ இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக வந்து திரும்பவும் வந்து அந்த செம்மண் பூச்சி வந்து பூசுவோம். ஸோ அங்கே கிராக் வருது அப்படின்னா 1 நாள் 2 நாள் கழித்து காஞ்சதுக்கப்புறம் கிராக் வருது அப்படின்னா அது மேலே சாணிப்பால் போட்டு மூழ்கி திரும்பவும் சேம் நம்ம செவுத்துக்கு என்ன ப்ராசஸ் பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான் இதுலேயும் அப்ளை ஆக போகுது. மண்ணிலேயே செய்கிறது அப்படிங்கிறது ஒரு புதிய முயற்சி. பார்ப்போம் அவுட்புட் எப்படி வருதுங்கிறத கடைசியாக பார்த்தா தான்.